12th ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னுடைய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 மாடல் கொஷின் பேப்பர் கிரியேட் பண்ணியிருந்தேன் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2026க்காக. ஸோ அந்த கொஷின் பேப்பர் தான் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ அதில் அந்த 3 கொஷின் பேப்பர்ஸில் உள்ள மெயினாக 5 மார்க்ஸு அண்ட் 2 மார்க் 3 மார்க்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் யூடியூப்பில் போட்டிருப்பேன். பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதில் ஒருவேளை நான் கொடுக்குற இந்த மாடல் கொஷின் பேப்பரில் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது கொஷின் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து ஓரளவுக்கு இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களால ஃபுல்லா படிக்க முடியல அப்படின்னாலும் ஜஸ்ட் அந்த கொஷினுக்கான கீ ஆன்சர் என்ன அப்படிங்கறத மட்டும், கீ மீன்ஸ் உங்க கைட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கல அதோட கண்டென்ட் என்ன அப்படிங்கறத கண்டென்ட்டை மட்டும் பார்த்துக்கங்க. அதை வச்சு 1 hour எழுதிக்கலாம். ஸோ இந்த 3 மாடல் கொஷின் பேப்பர் 1, மாடல் கொஷின் பேப்பர் 2, மாடல் கொஷின் பேப்பர் 3ன்னு 3 கொஷின் பேப்பர் எடுத்தேன். என்னுடைய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணணும்னு. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். நீங்களும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா அது உங்களுடைய லாஸ்ட் ஸ்கூல் லைஃப். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி எல்லாம் நல்ல காலேஜில் சேரணும். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் இதில் நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பர் இல்லை ஓகே 3 மாடல் இல்லை ஃபஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட யூடியூப்பில் காமிக்கிறேன். பேலன்ஸ் 2 கொஷின் பேப்பர் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் பேலன்ஸ் 2 கொஷின் பேப்பர் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் ஃபுல்லி இந்த வீடியோவில் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ கண்டிப்பா நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்து சொல்லுவீங்க, ஆமா சார் நீங்க சொன்ன மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தா சார் எல்லா கொஸ்டின்ஸும் வந்துருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வச்சு நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. வாங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து நான் மேக்ஸிமம் இந்த வருஷம் அதாவது நான் 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கேன். மாடல் பேப்பர் 1, மாடல் பேப்பர் 2, மாடல் பேப்பர் 3. அதில் ஃபர்ஸ்ட் மாடல் பேப்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே மேக்ஸிமம் இந்த வருஷம் கேட்கக்கூடிய கொஷின்ஸை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இந்த மாடல் 2 அண்ட் மாடல் 3 கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 16th கொஸ்டின் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி அண்ட் ஸ்டேட் இட்ஸ் யூனிட். அடுத்தது வாட் இஸ் மீன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வை டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ. அடுத்தது ஆம்பியர்ஸோடைய சர்க்கியூட்டல் லா. அடுத்தது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். கொஸ்டின் நம்பர் 22 வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். தமிழ் மீடியத்துக்கு ஐ எம் ரியலி சாரி, நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் கம்பல்சரி கொஷின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடார். கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம். இந்த கம்பல்சரி கொஷினோட ஆன்சர் வந்து 1.02 into 10 to the power minus 25 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ தென் வந்து 3 மார்க்கு பொறுத்தவரை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்காஃபோடைய கரண்ட் ரூல் அண்ட் வோல்டேஜும் இம்பார்ட்டன்ட் தான். Relation between phase difference and path difference, conversion of galvanometer into an ammeter, distinguish between interference and diffraction. அடுத்தது properties of electromagnetic waves, explain the idea of carbon dating. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாலிகுல் ஃபோர்ஸஸ். அதுக்கப்புறம் கம்பல்சரி வந்து ஒரு ப்ராப்ளம், டி ப்ராக்லி வேவ் லென்த் கால்குலேட் பண்ணுறது 16.64 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கு மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு இது. இந்த தடவை ஆக்சல் லைன், அதுக்கப்புறம் டைபோல் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எலக்ட்ரிக் டைபோல், அதுக்கப்புறம் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. தென் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் எ பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ தென் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர், மிரர் ஈக்குவேஷன் அண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்ட் ஸ்டேட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், யங்கோடைய டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், எயின்ஸ்டீன்ஸோடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அடுத்தது ட்ரா த சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ இதெல்லாம் தான் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர். பேலன்ஸ் 2 கொஷின் பேப்பர் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.